இப்போ விஜயகாந்த் ஏழைங்களுக்கு நிறைய செஞ்சார், இல்லாதவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, பிரேமலதா அதற்கு அனுமதி அளித்ததால தான். இப்போ ஒரு வீட்ல வந்து ஒரு ஆண்மகன் வந்து அவங்களுக்கு இதை செய்யணும், அது செய்யணும்னு உதவி செய்யணும்னு நெனச்சா கூட, அந்த வீட்ல இருக்கிற பெண்மணி அனுமதிச்சா மட்டும் தான். பிரேமலதா அனுமதித்ததால் தான் விஜயகாந்தால அந்த ஹெல்ப் செய்ய முடிஞ்சுது. அப்போ பிரேமலதாவும் ஒரு வகையில வள்ளல் தானே! அவங்க நெனச்சிருந்தா, "ஏங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, காச கரைச்சுக்கிட்டு, நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டுன்னு இருப்போம்" அப்படின்னு பிரேமலதா சொல்லியிருந்தா, விஜயகாந்த் என்ன செஞ்சிருக்க முடியும்? பிரேமலதாவாவது பரவாயில்ல, அள்ளி கொடுத்தாங்களோ கிள்ளி கொடுத்தாங்களோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் ஒருத்தவங்க புதுசாக கிளம்பியிருக்கிறாங்க. 2031 அவங்க தான் சிஎம்மா, 2034 அவங்க ஹஸ்பண்டு பிஎம்மா. ஆமாம், புதுசாக கிளம்பி வந்திருக்கிறாங்க. ஐயையோ என்னான்றீங்க, மீடியா வெளிச்சம் கிடைக்கணுங்கிறதால அவங்க கட்சியில் 4 உறுப்பினர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மாவே 75% பேசுகிறாங்க. மீதி ஆளுங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு சான்ஸ் கொடுக்குறதே கிடையாது. நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க மக்களே, பிரேமலதா பெஸ்ட்டா இல்லை அந்த அம்மையார் பெஸ்ட்டான்னு.